ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஏ அண்ட் தி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் என்பது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் வருவது. அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெஃபினைட் ஆர்டிகல்ஸ், மற்றொன்று இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் என்பது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் வரும், ஆனால் அது குறிப்பிட்ட எதையும் குறிக்காது, பொதுவான விஷயங்களை மட்டுமே குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட்டு இப்போ எ பென், அதை வந்து எப்படி சொல்லுவோம்? ஐ நீட் எ பென். அதாவது எந்த பென்னாக வேணால் இருக்கலாம், பிளாக் கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி நம்ம வந்து குறிப்பிட்ட கலர் சொல்லாமல் ஐ நீட் எ பென், பொதுவான ஒரு கலரை சொல்கிறோம். அதே மாதிரி எ புக், ஹீ ஹேஸ் எ புக், எனி புக்கு. எ ஹேட்டு, மேன் வித் எ ஹேட்டு, எனி ஹேட்டு. எ ஸ்வீட், ஐ நீட் எ ஸ்வீட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லாமல் பொதுவாக சொல்கிறோம் பாருங்கள், அது வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ். இப்போ அதே போல் இது வந்து சிங்குலர், அதாவது ஒருமை பண்பில் மட்டுமே பயன்படுத்த முடியும். ப்ளூரல் சொல் கூட ஏ மற்றும் ஆன் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், எ ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது தப்பு, எ ஃபோட்டோ. எ ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது தப்பு, எ ஃப்ளவர். அன் ஆரஞ்ச் அப்படிங்கிறது ரைட்டு, அன் ஆரஞ்சஸ் அப்படிங்கிறது தப்பு. இப்போ இந்த ஆர்டிகல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, ஏ மற்றும் ஆன் சிங்குலர் வேர்ட்ஸ் கூட மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் எ டாக்டர், தே ஹாவ் எ டாக், ஐ நீட் அன் ஐஸ்கிரீம், வி நீட் எ ஃபோன், ஷி பாட் எ கார். ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம எங்கே வந்து ஏ பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அதாவது சிங்குலர் இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து ஏ வரும். இப்போ வந்து ஆன் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்? வவ்வல்ஸ் அண்ட் வவ்வல்ஸ் லெட்டரும் இல்லை வவ்வல் சவுண்டும் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆன் பயன்படுத்தணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீலா இஸ் அன் இங்கிலீஷ் டீச்சர். ஈ வந்திருக்கா, அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து ஆன் பயன்படுத்தணும். ஐ ஹேட் அன் ஐடியா, ஐ வந்திருக்கா, அப்போ அங்கே ஆன். வி நீட் அன் ஹவர், ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன், ஷீ இஸ் அன் ஹானரபிள் பர்சன். இந்த மாதிரி எங்கெங்கே வவ்வல்ஸ் லெட்டர், அதாவது ஏஇஐஓயு எங்கெங்கே வருதோ அங்கே வந்து நம்ம கண்டிப்பாக ஆன் மட்டும்தான் போடணும். அதுபோக அந்த வவ்வல்ஸ் லெட்டரோட சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஆன் பயன்படுத்தணும். இப்போ வந்து நமக்கு வந்து எங்கே ஏ பயன்படுத்தணும், எங்கே ஆன் பயன்படுத்தணும், டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.